welcome back to my channel daily ஒரு subject. So இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்னா 3rd standard history. So historyனாலே வரலாறு. So ஒருத்தவங்கள பத்தி படிக்கிறது தான் history. So இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு important ஆன ஒரு பர்சனை பத்தி படிக்க போறோம். And also quite interesting. ஒரு நார்மல் பீப்புள் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுற மாதிரி இவங்க ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்காகவே ஒரு கப்பலாக ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அந்த வேலையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டுடே இஸ் கோயிங் டு பி அன் இம்பார்ட்டன்ட் டாபிக், தட் இஸ் சாலுமராடா திம்மக்கா. ஸோ இவங்க வந்து ஒரு விமன் அண்ட் ஆல்சோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கர்நாடகாவில் பெங்களூர் பக்கத்தில் ஒரு பிளேஸில் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு குடிசை கிராமம். அந்த கிராமத்தில் என்ன இல்லைன்னா மரங்களே இல்லை. ஸோ ரோடெல்லாம் ரொம்ப வெறிச்சோடு இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த மரங்கள் எல்லாம் நடணும். ரொம்ப நாளாக இவங்களுக்கு ஒரு ஆசை, ஏன் இந்த மரங்கள்லாம் இப்படி இல்லாமல் இருக்குது, அப்புறம் குடிக்க தண்ணி கூட இல்லை. அதுக்கப்புறம் அந்த மரங்களுக்கு அப்படியே காஞ்சி வறண்டு இருக்குது அந்த பிளேஸே. ஸோ இந்த பிளேஸ் இப்படி இருக்கிறது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து சிக்கையா. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேருக்குமே பேபி இல்லை, குழந்தை இல்லை ரொம்ப வருஷமாக. ஸோ இவங்க ரொம்ப நாளாக யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம் இந்த கிராமத்துக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க ஓவராலாக எவ்வளோ பிளான்ட், அதாவது எவ்வளோ செடி நட்டுருக்காங்கன்னா, இப்போ அது செடியாக இல்லை, அது வந்து மரமாயிடுச்சு. ஆனால் செடியாக தான் நட்டுறாங்க. அது எவ்வளோ செடி நட்டுருக்காங்கன்னா 8000 ட்ரீஸ் நட்டுருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து 1-2 நடுறதுக்கே நம்மளுக்கு வந்து இதுவாகுது. ஸோ அவங்க அவ்வளோ ட்ரீஸ் நட்டு இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் ட்ரீ நடுறது மட்டும் இல்லை, அதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாமே அதுக்கு பார்த்துக்கிறாங்க. மண் வளம் சரியாக இருக்கான்னு பார்க்குறாங்க, இவ்வளோ விஷயத்த கவனிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கப்பல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ட்ரீஸ் ஃபஸ்ட்டு 10 பேனியன் ட்ரீஸ் தான் நடுறாங்க. அதுக்கப்புறம் போக அது அவங்களுக்கு வந்து 15 ஆகுது, அப்படியே 20, அப்படி பேனியன் தான் என்ன பண்ணணும், வளர்ந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதுக்கு பிரச்சனையே இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க வந்து தண்ணிலாம் இவங்க தான் அதை எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. ஸோ ஊற்றி கொஞ்சமாக தண்ணியே கிடைக்கல, அந்த ஏரியாவில் தண்ணியே கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, மரம் நடுறதையே மழை வர டைமாக பார்த்து மரம் நடுறாங்க. ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தண்ணியெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னா, ஒரு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க. தண்ணியெலாம் வச்சு பேனியன் ட்ரீக்கு எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. வேற ஒரு பிளேஸ்லேருந்து வண்டியில் இழுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க. ஸோ இந்த கப்பல் வந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் 80, 90, 100 அப்படியே போயிட்டே இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் 8000 ட்ரீஸ். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு ரிமார்க்கபிள் கப்பலாக இருக்காங்க. அந்த கப்பல் வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இப்படி ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு பெங்களூர் சிட்டி. இன்றைக்கி பெங்களூர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பச்சை பசேல்னு நிறைய இடம் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த திம்மக்கா. இவங்க பேர் வந்து திம்மக்கான்னு தான் இருக்குது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இவங்க ரோ ஆஃப் ட்ரீஸ் நிறைய நட்டு இவங்க பேர் வந்து சாலுமராடா அப்படின்னு. சாலுமராடா அப்படின்னா கன்னடா வேர்ட். அந்த கன்னடா வேர்டுக்கு மீனிங் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ரோ ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு அர்த்தம் கன்னடாவில். அதனால அந்த பேரை இவங்களுக்கு வைக்கிறாங்க. அதனால இவங்க பேர் சாலுமராடா திம்மக்கா அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 3 அவார்ட் கொடுத்துருக்காங்க, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ. ஸோ இந்த 3 அவார்டுக்குமே சொந்தக்காரங்க இவங்க. இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு ரிமார்க்கபிள் பர்சனாக திகழ்கிறாங்க. ஸோ அதுதான் நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ ட்ரை டு டூ சம்திங் எல்ஸ் ஃபார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பீப்புள். ஸோ உங்களையும் நாளைக்கு மக்கள் வந்து படிக்கணும்னா நீங்களும் ஏதாவது சமுதாயத்துக்கு சேவை பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் ஆல்சோ பி நோட்டிசபிள் ஃபார் த சொசைட்டி. தேங்க்யூ. ஸோ மோர் வீடியோஸ் உங்களுக்கு நாளைக்கு இதே மாதிரி வேறொரு சப்ஜெக்டோட சந்திக்கிறேன். Stay tuned. Daily ஒரு subject. So kindly subscribe this and follow. Thank you.